ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் சிசி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி டார்க்காக இருக்க இடத்துல அந்த வீடியோ எடுத்திருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்கும். நீங்கள் பிரைட்னஸ் ஆட் பண்ணால் கூட அது மாதிரி ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு லெவல் கரெக்டாக ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை சிசி மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் அப்படின்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. ஒரு ரேஷியோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு இமேஜ் ஒரு வீடியோ எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போய்ட்டு ஐட்டம் நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அப்படியே பொறுமையாக கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு RGB ஸ்ப்ளிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.02 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு RGB 3 கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 6 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் பண்ணி முடித்த வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ப்ளே பண்ணுற ஆப்ஷனுக்கு ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஸ்மாலாக 2 பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எடுத்து லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஆட் பண்ண RGB ஸ்ப்ளிட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிற மெயின் சிசி. ஓகேவா? அந்த RGB ஸ்ப்ளிட்டை ஆட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ஆப்ஷனில் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பாக்ஸ் பிளர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.170 கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. பிளர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் பிளர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.30 ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட்லேயே போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போஷர் ஆர் காமா ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சேஞ்ச்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் டெம்பரேச்சர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் சேஞ்ச்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு இன்னொரு ஷேப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 3 டாட் நீங்கள் டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து தேர்ட் ஆப்ஷன் கூட லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அதோட கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளெண்டிங் அண்ட் அப்பாசிட்டி ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்குள்ளே போய்ட்டு ஓவர்லே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டாக ஒரு லேயர் டூப்ளிகேட் பண்ண பார்த்தீங்களா, நான் பிளர்லாம் ஆட் பண்ணாமே அந்த லேயருக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் அப்பாசிட்டி ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அதில் உங்களுக்கு ஃபோர்த்தாக டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தேர்டாக. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ண அப்புறம் உங்களுக்கு இப்படி மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எக்ஸ்போஷரோட வேல்யூ கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போஷரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் -1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிக்ரீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோஸ் ஆர் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு கலர் டெம்பரேச்சர்னு ஒன்று ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதோட வேல்யூ உங்களுக்கு 6500K கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3500K சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். அதோட ஸ்ட்ரென்த்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு டார்க்காக இருக்க வீடியோக்கு வந்து ஒரு சிசி மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க்காக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். பட் நைட் சிசி நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த சிசி வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நைட்டில் இருக்க வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பிரைட்டாக வந்து தெரியும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பற்றின தாட்ஸை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.